இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 14, 15 வசனங்கள். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றான். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த நாளிலும் அதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கும் நம்மோடு கூட பேசுகிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த வார்த்தை நிறைவேற அவன் பொறுமையாய் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வசனத்தை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்களை பொறுமையாய் காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். அந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை அறிந்து உணர்ந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்று வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.